எத்தனை டாக்டர்ஸ் வந்து உங்ககிட்ட இதை திரும்ப திரும்ப சொன்னாலும் இதை யாருமே கேட்கறதா இல்லை. ரொம்ப ஏஜ்டா இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டர் நான் பன்னீர் சோடா தான் டாக்டர் குடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யங்ஸ்டர்ஸ் மால் ஸ்டேட்டஸ்னு எல்லா இடத்துலயும் ட்ரெண்ட் கோக்ஸோட தான் சுத்திட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வேற சம்மர் சீசனா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சோடா குடிச்சிடுறீங்க. சோடா குடிச்ச உடனே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுல நிறைய சுகர்ஸ் அண்ட் கெஃபைன் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போதைக்கு எனர்ஜி இருக்கும். ஆனா அது லிக்விடாவே இருந்தாலும் அது உங்க பாடியை பயங்கரமா டீஹைட்ரேட் பண்ணும். இட்ஸ் கம்ப்ளீட்லி அட்வைசபிள் டு அவாய்ட் இட் டியூரிங் சம்மர்ஸ். நம்பர் 2, அதுல பாஸ்பரிக் ஆசிட் லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து லாங் டேர்மா எடுக்கும்போது உங்களோட கிட்னியை கிராஜுவலா டேமேஜ் பண்ணிட்டே இருக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ், ஏன் இன்னும் கிட்னி ஃபெயிலியர் கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோடாஸ்ல இருக்கக்கூடிய சுகர்ஸ், கார்பன், பாஸ்பரிக் ஆசிட், ப்ரிசர்வேட்டர்ஸ்னு எல்லாமே அன்ஹெல்தி தாங்க. உங்க பாடியில நிறைய பார்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சோடா வந்து ரொம்ப 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 ஹார்ம்ஃபுல். நீங்க வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ல கோலி சோடாவா குடிச்சாலும் சரி, இல்லை டென்ட் ஃபார்ம்ல மாடர்னா குடிச்சாலும் சரி, சோடா இஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ திஸ் இஸ் யோர் கால். இன்னையோட வந்து நீங்க அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. தேங்க்யூ.